ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஆண்டான கடந்த வருடம் மே மாதத்தில் இலங்கையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற தரப்புகள் தத்தமது சபைகளின் அதிகாரத்தை பொறுப்பேற்றுக் கொண்ட ஜூன் மாதத்தின் ஒரு வருட நிறைவு இப்போது கடக்கின்றது. கடந்த வருடம் மே மாதம் 6ஆம் தேதி இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்ற நிலையில் அந்த தேர்தல் பரப்புரை களத்தில் அனுரவின் ஆட்சியில் அவரது அரசாங்கத்தில் நடத்தப்பட்ட அந்த உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்காக வடக்கில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக பரப்புரைகளை செய்திருந்தன. ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியும் இவ்வாறான பரப்புரைகளை செய்து அதில் சில பரப்புரை பாடல்களை தமிழில் ஒலிக்க விட்டிருந்தது. தமிழ் பகுதிகளின் உள்ளூராட்சியை தமது மாலிமாவ தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடல்கள் திரைக்க விடப்பட்டிருந்தன. இந்த பாடல்களில் முழு நாடும் அனுரவோடு எங்களின் வாக்குகள் திசை காட்டிக்கே என தமிழ் மக்களிடம் வாக்குகள் கோரப்பட்டிருந்தன. அனுர தரப்பின் தேசிய மக்கள் சக்தி கடந்த வருடம் அதிகாரபூர்வமாக தமது லோகோ எனப்படும் கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்தி இந்த பரப்புரை பாடல்களை வடக்கில் ஒலிக்க விட்ட போது அந்த பாடல்களில் தேசிய தலைவரின் வெல்வெட்டித்துறை பூர்வீக வீடும் காணொளியாக காட்டப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையும் தலைவரின் கொள்கையும் ஒன்றே என பாடல் வரிகளில் கூறப்பட்டது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தியாகிய தமக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தால் சில விடயங்கள் நடத்தி காட்டப்படும், செய்யப்படும் எனவும் அந்த பரப்புரை பாடலில் உறுதி வழங்கப்பட்டிருந்தது. தேசிய தலைவரின் வெண்கல சிலையொன்றும் அவர் பிறந்த இடத்தில் மேலிடும், அவரது பெற்றோரான வேலுப்பிள்ளை பார்வதி அம்மா பேரில் புது துறைமுகம் ஒன்று வடமராட்சி பகுதியில் அமையும், அது 100 ஆண்டு வரலாற்றை பேசும், வடபகுதி பிரதேசங்கள் அனைத்திலும் மாவீரர் துயிலும் இல்லங்கள் மீளமைக்கப்படும், அவை முறையாக பராமரிக்கப்படும், ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தமிழரின் அடையாள நிலைக்குமே என ஒரு ஆண்குரலில் தேசிய மக்கள் சக்திக்காக இந்த பரப்புரை பாடல் பாடப்பட்டது. இவையெல்லாம் அப்போது அந்த பரப்புரை களங்களில் தெரிக்க விடப்பட்டிருந்தன. தேசிய தலைவரின் வெண்கல சிலையும் பிறந்த இடத்திலே மேலளவே வரலாற்று மண்டபமும் உருவ வெண்கல சிலையும் நகர சபையில் முதல் பிரேரணை இயற்றிடுவோமே, நாங்கள் நகர சபையில் முதல் பிரேரணை இயற்றிடுவோமே. பிரதேசங்கள் அனைத்திலும் மாவீர துயிலும் இல்லங்கள் மீளமைத்து பராமரிக்கும் பணியும் சபைகள் பொறுப்பேற்குமே. ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தமிழரின் அடையாளம் நிலைக்குமே, தமிழரின் அடையாளம் நிலைக்க தேசிய மக்கள் சக்தியும் தருமே. ஆனால் ஒரு வருடம் கடந்த பின்னர் தற்போது காட்சிகள் மாறி இருக்கின்றன. அன்று அனுரவின் அமைச்சராக இருந்த, அது முக்கிய அமைச்சராக இருந்த கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் கூட தலைவருக்கு சிலை வைப்பதாக சொல்லி இருந்தார். இது வேறு முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டது. இவ்வாறான பாடல்கள், கருத்துக்கள் எல்லாம் அனுர தரப்பின் தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரபூர்வ லோகோவுடன் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் பயன்படுத்தப்பட்டு ஒரு வருடம் கடந்த நிலையில் இந்த ஆட்சியின் டிசைன் என்னவோ தெரியவில்லை. அதே போன்ற ஒரு பாடலை பாடிய கிளிநொச்சி சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தற்போது உள்ளே இருக்கின்றார். இப்போது இந்த விடயத்தில் நாமல் ராஜபக்ஷ போன்ற தென்னிலங்கை அரசியல்வாதிகளும் அரசியல் செய்ய தலைப்படுகின்றார்கள்.
தலைவர் பிரபாகரனை போற்றும் பாடலுடன் அனுர மேடையில் கையசைத்து வாக்கு கேட்கும் போது ஒரு சாதாரண ரேப் பாடகன், அதாவது சொல்லிசை பாடகன் அப்படி செய்தால் தவறா என வினா எழுப்பிக் கொள்ளும் நாமல் ராஜபக்ஷ தமிழ் மக்களுக்காக இந்த குரலை எழுப்பவில்லை. மாறாக அனுர தரப்பை சிங்கள மக்களிடம் அம்பலப்படுத்தும் சூட்சுமத்துடன் அவர் இந்த நகர்வை செய்வது வேறு விடயம். அவ்வாறான நகர்வை செய்யும் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கேற்ப பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அதாவது அனுர ஆட்சியை மையப்படுத்தி. ஆனால் அவரது தந்தையான மஹிந்தவும் சரி, சித்தப்பாவான கோட்டாபாய ராஜபக்சவும் சரி, அவர்களின் ஆட்சி காலமும் இதேபோல பயங்கரவாத தடை சட்டத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திய ஒரு ஆட்சி காலமாக இருந்தது என்பதும் பட்டவர்த்தனமான உண்மை. எனினும் அரசியலுக்காக நாமல் இப்போது அது அனுரவின் தற்போதைய ஆட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை தான் உடைத்து காட்டுவதான ஒரு கேள்வியுடன் இந்த விடயத்தை முன்வைக்கின்றார். ஆனால் இந்த விடயத்தை முன்வைக்கும் அவரது அணிக்கு இதனை சொல்வதற்கு தார்மீகமாக ஒரு உரித்து இருக்கின்றதா என்றால் அதில் ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யும். எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரைகளின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகளை இவ்வாறான பாடல்களை பயன்படுத்தி வாக்கு கோரிய போது இதே சட்டங்கள் அன்று ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? அப்போது ஸ்ரீலங்கா காவல்துறை என்ன செய்தது? பயங்கரவாத தடை சட்டம் எங்கே போனது என்பதற்கு அரசாங்கம்தான் விளக்கமளிக்க வேண்டும் என நாமல் கோரும் கேள்வி அனுர அரசாங்கத்துக்குரியது என்பதையும் மறுத்து கொள்ள முடியாது. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை அதற்கு அமெரிக்கா, இந்தியா, சீனா ஆகியன வெளியரங்கிலிருந்து உதவிகளை வழங்கி கொண்டாலும் அவற்றுக்கு பதிலாக அவை ஆதாயங்களை தேடிக்கொள்கின்றன. அந்த வகையில் அமெரிக்கா ஹெலிகள், கோஸ்கட்டர் போன்ற கடற்கலங்களை இனாமாக வழங்கி கொண்டாலும் ஊழியச் சுரண்டல் என்ற வகையில் இலங்கை மீது அமெரிக்கா தற்போது அதிக வரிகளை விதிக்க தலைப்படுகின்றது. இந்த விடயத்தில் அது சற்று கராராக கொழும்பை கையாள தலைப்படுகின்றது. இப்போது அனுர அரசாங்கத்திற்கு இந்த விடயம் இக்கட்டாக மாறியுள்ளது. ஏற்கனவே ட்ரம்ப் விதித்த அந்த புதிய வரிகள் ஸ்ரீலங்காவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி மீண்டும் அதில் ஒரு சமரசம் கண்டு ட்ரம்ப் ஸ்ரீலங்காவுக்கான வரிகளை தளர்த்திய நிலையில் இப்போது இந்த ஊழியச் சுரண்டல் என்ற விடயத்தில் அமெரிக்கா மீண்டும் வரி உயர்வை பரிந்துரைத்துள்ளதால் அனுர அரசாங்கத்திற்கு அது ஒரு இக்கட்டாக இருப்பதால் அமெரிக்காவுடன் இப்போது இந்த விடயத்தில் இன்னொரு சமரச பேச்சுவார்த்தையை நடத்த தலைப்படுகின்றது. அந்த வகையில் நாளை மறுதினம் திங்கள், செவ்வாய் ஆகிய விடயங்களில் வாஷிங்டனுடன் கொழும்பு அதிகார மையம் இந்த விடயத்தை கையாள தலைப்படுகின்றது, இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த தலைப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை ஃபோர்ஸ்ட் லேபர் எனப்படும் கட்டாய உழைப்பு பயன்படுத்தப்படும் சில நாடுகளிலிருந்து, அது ஸ்ரீலங்காவுக்கு நட்பு நாடுகளாக இருக்கின்றன, அந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா உற்பத்தி செய்யும் ஆடைகள் போன்ற பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் இதனை தடுப்பதற்கு இந்த பொருட்கள் மீது இன்னமும் இப்போது உள்ளதை விட 12.5% வரி அதிகமாக விதிக்கப்படும் என்ற ஒரு முன்மொழிவை வாஷிங்டன் செய்துள்ளது. இது அனுரவுக்கு ஒரு இக்கட்டான, அதாவது அனுர அரசாங்கத்திற்கு மேலும் ஒரு அடியை வழங்க உள்ள நிலையில் தான் புதிய டீல்களுக்கான பேச்சுக்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன. ஆனால் இவ்வாறான அமெரிக்க கொழும்பு அல்லது என்றால் வாஷிங்டன் கொழும்பு டீல்களின் அதிர்வுகளால் தமிழர்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எந்த விதமான விலக்குகளும் பெறப்போவதில்லை என்பதும் இன்னொரு கசப்பான யதார்த்தத்துக்குரியது. இதனால் தான் நேற்று தனது பிறந்த நாளை இந்த PTA எனப்படும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளே போடப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் யாழ்ப்பாணம் சிறைக்கூடத்தில் கழித்திருக்கின்றார். தான் பிரசவித்த மகன் சிறையில் ஒரு பிறந்த நாளை கழித்து கொள்வது எந்த தாய்க்கும் சகித்து கொள்ள முடியாத ஒரு விடயம், கவலைக்குரியோடும். அந்த வகையில் சங்கீசனின் அன்னை நேற்று சிறைக்கூடத்திற்கு சென்று பிறந்த நாள் அன்று தனது மகனை சந்தித்து திரும்பி இருக்கின்றார். நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றத்தில் சங்கீத்சனின் கை சார்ந்த அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தான் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகள் இந்த கைதுக்கு எதிராகவும் அவரது விடுதலையை வலியுறுத்தியும் ஒரு அறவழி ஒன்றுகூடலை நடத்தி இருக்கின்றார்கள். கிளிநொச்சி பழைய கச்சேரி முன்பாக இந்த போராட்டம் நடந்திருக்கின்றது. இந்த போராட்டத்தில் உரையாற்றியவர்கள் எல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின், அதாவது அனுர அரசாங்கத்தின் இரட்டை முகத்தை கிளி என கிழித்து தொங்க விட்டார்கள். இன்று ஸ்ரீலங்காவின் சிறார் மற்றும் பெண்கள் அமைச்சரும் தமிழ் பெண்ணுமான சரோஜா போல்ராஜ் வடக்கில் தனது 3 முக்கிய சந்திப்புகளை நடத்தும் பின்னணியில் தமிழர்களின் அறவழி எதிர்ப்பும் கிளிநொச்சியில் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே வடக்கின் கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்ற வகையில், அதாவது அவரை பதவி நீக்க வேண்டும் என்ற வகையில் கொழும்பை தளமாக கொண்ட கம்பன் கழகத்தின் கம்பனேசன் விழிப்பு அருணாச்சலம் வாசுதேவா ஒரு இணையவழி கையொப்ப சேகரிப்பு மிஷனை ஆரம்பித்திருக்கின்றார்.
இது ஒரு வேறு விடயம். ஆனால் இவ்வாறாக மிஷனை ஆரம்பிக்கும் கம்பன் கழகத்தை சார்ந்து சில விமர்சனங்கள் வருகின்றன. குறிப்பாக கம்பன் கழகத்தின் தலைவர் ஜெயராஜின் பாதங்களை சில பெண்கள் கழுவு நிழற்படம் ஒன்று வெளியாகி சர்ச்சைக்கு உள்ளான நிலையில் இந்த நகர்வு நடக்கின்றது. ஆனால் இதன் பெறுபேறுகள் தெரியவில்லை. கிளிநொச்சி சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் உள்ளே உள்ள விடயம் நீதிமன்றம் சார்ந்த விடயம் என்பதால் அதில் கருத்து உரைக்க தற்போது பலரும் தயங்கிக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் இந்த கைது தமிழர்களின் கருத்துரிமை மீது, இல்லை என்றால் இவ்வாறான சொல்லிசை பாடகர்களை இப்போது பாடிக்கொள்ளும் இளையவர்களை எச்சரிக்கும் வகையில் இந்த கைதுகள் எல்லாம் இடம்பெற்ற நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசுத் தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷ மீது நீதிமன்றம் பிறப்பித்த வெளிநாட்டு பயணத்தடை குறித்து காரசாரமாக தனது கருத்தை பதிவு செய்த தினியாகல பாலிதர் தேரர் என்ற பௌத்த பிக்குவை இதுவரை நீதிமன்ற அவமதிப்பு சட்டமோ அல்லது நடவடிக்கையோ தீண்டவில்லை. அதாவது நீதிமன்றத்தை அவமதித்து இந்த பிக்கு கருத்தை சொன்னாலும் இதுவரை அவர் அந்த கருத்துக்காக கைது செய்யப்படவில்லை, இல்லையென்றால் அப்படியானை பிறப்பிக்கப்படவில்லை, அழைக்கப்படவும் இல்லை. இந்த நிலை இது ஒரு சிக்கலாக தனக்கு வரும் என்றதை உணர்ந்த இந்த பிக்கு நீதித்துறையை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என இப்போது ஒரு கருத்தை வெளியிட்டு அதற்கு மன்னிப்பு கோரி நழுவி இருக்கின்றார். ஆகையால் தமிழர்களுக்கு ஒரு நீதி, தெற்கில் சிங்களவர்களுக்கு ஒரு நீதி, அதுவும் பௌத்த பிக்குகளுக்கு இன்னொரு நீதி என்ற விடயம் இப்போது பகிரங்கப்படுகின்றது. கோட்டாபாய ராஜபக்ஷ மீது தான் கொண்ட அன்பால் தனது கருத்துக்கள் முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் கூறப்பட்டதாகவும், அதாவது நீதிமன்றத்தையே விமர்சிக்கும் கருத்து மனிதாபிமான அடிப்படையில் கூறப்பட்டதாக இந்த பிக்கு சொல்லிக் கொள்கின்றார். அத்துடன் கோட்டாபாயாவுக்கு விதிக்கப்பட்ட தடையை ஒரு நீதிமன்றம் தான் பிறப்பித்தது என்ற விடயம் தனக்கு தெரியாதென கூறியும் இந்த பிக்கு நழுவுகின்றார். அதாவது ஒரு தடை உத்தரவை நீதிமன்றம் தான் பிறப்பிக்கும் என்பது தெரிந்தும் தெரியாத போல இந்த பிக்கு தான் சொன்னதை சமாளிக்கும் வகையில் இவ்வாறான நழுவல் கதைகளெல்லாம் வெளியிட்டு அதற்கு மன்னிப்பும் கோரி இந்த விடயத்தை சமரசப்படுத்துகின்றார். இந்த பிக்குவின் நகர்வுக்கும் அண்மையில் தனக்கு கஜனி பாணியிலான மனநோய் வந்துவிட்டதால் தனக்கு எதுவும் நினைவில்லை, ஈஸ்வர தாக்குதல் சதிகள் குறித்து எதுவும் தன்னால் கூற முடியவில்லை என இதே போன்ற ஒரு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் உள்ளே இருக்கும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வு தலையான சுரேஷ் சாலையும் ஒரு தந்திரோபாயத்தை நகர்த்த நிலையில் அந்த தந்திரோபாயத்துக்கும் இந்த பிக்குவின் இந்த நழுவல் தந்திரோபாயத்துக்கும் இடையில் அதிக வேறுபாடுகள் இல்லை என்பதும் ஸ்ரீலங்காவின் கசப்பான யதார்த்தமாக தெரிகின்றது. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய அதன் முன்னாள் தமிழக பிரபலமான அண்ணாமலை நேற்று ஆரம்பித்த புதிய அரசியல் இயக்கமான இது நம்ம இயக்கம் என்ற தளத்தில் சேர்வதற்காக கடந்த 10 மணி நேரத்தில் 10 லட்சம் உறுப்பினர்கள் பதிவு செய்துள்ள விடயம் அசாதாரணமாக நோக்கப்படுகின்றது. தனது இயக்கம் விரைவில் கட்சியாக மாற்றப்பட்டு தமிழகத்தில் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடும் என்றும் அண்ணாமலை தெரிவிக்கின்றார். அநேகமாக தமிழகத்தில் இனி நாடாளுமன்ற தேர்தல், அதாவது இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு வரவுள்ள நிலையில் அதில் தனது இந்த இயக்கம் கட்சியாக மாறி போட்டியிடும் என அண்ணாமலை கூறுகின்றார். கடந்த 1ஆம் தேதி டெல்லிக்கு சென்ற அண்ணாமலை பாஜகவின் தேசிய தலைவரை சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கியிருந்தார். ஆனால் முதலில் இந்த கடிதத்தை ஏற்காத பாஜக அண்ணாமலையை சமரசம் செய்ய முயன்றது. ஆனால் அண்ணாமலையோ பதவி விலகுவது என்ற முடிவில் இறுக்கமாக இருந்தார். இதனால் கடந்த 4 நாட்களாக அண்ணாமலை டெல்லியிலேயே தங்கியிருந்தார். ஆனால் பாஜகவிலிருந்து விலகும் திட்டத்தில் உறுதியாக இருந்த அவர் தனது புதிய அரசியல் இயக்கத்தை நேற்று டெல்லியில் இருந்தபடியே அறிவித்துக் கொண்டார். அதன் பின்னர் தான் சென்னை திரும்பினார். சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் நூற்றுக்கணக்கான முன்னாள் பாஜக உறுப்பினர்கள் திரண்டு ஆதரவை வழங்கியிருந்தனர். இதற்கிடையே அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை தொடர்ந்து தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன், மாநில செயலாளர் நரேஷ்குமார் உட்பட்ட பல்வேறு முக்கிய பாஜகவின் நிர்வாகிகளும் பாஜகவிலிருந்து விலகுவதாக அடுத்தடுத்து அறிவித்து வருவது அண்ணாமலையின் விலகலால் தமிழகத்தில் பாஜக ஒரு பெரும் நெருக்கடியான காலகட்டத்தை எதிர்நோக்குவதையும் ஆதாரமாக்குகின்றது. அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மத்திய கிழக்கில் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ரேடார் நிலைகள் தாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது இன்று அதிகாலை தாக்குதல்களை நடத்தியது. இதனால் இடைமறிப்பு தாக்குதல்களும் பதில் அடியாக நடத்தப்பட்டன. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானுடன் அது சமரசமான ஒப்பந்தத்தை இதுவரை பெறாத நிலையில்
ஈரான் ட்ரோன்கள் மூலம் ஹோர்மூஸ் நீரிணையில் உள்ள கப்பல்களை அச்சுறுத்துவதால் அதன் ரேடார் தளங்கள் தாக்கப்பட்டதாக கூறி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானும் இப்போது பதிலடியாக இதற்குரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ஈரானிடம் தற்போது 21% ஏவுகணைகள் இருப்பதால் அது ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு சவாலான விடயம் எனவும் சொல்கின்றார். எனினும் ஈரானை தாம் கடுமையாக நெருக்குவோம், அதன் மீதான கடல் வழி முற்றுகையை கைவிட மாட்டோம் என அமெரிக்கா கூறிக்கொள்கிறது. ஆனால் ஈரானும் அமெரிக்காவின் நகர்வுகளுக்கு பதிலடியாக நகர்வுகள் எடுக்கப்படும் என்பதைத்தான் இன்று மீண்டும் ஒருமுறை குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது அது நடத்திய தாக்குதல்கள் ஆதாரப்படுத்தியுள்ளன. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தை ஈரான் தனது ட்ரோனால் தாக்கியிருந்தது. அதனால் அது ஒரு சேதங்களை சந்தித்தது. ஒரு இந்தியர் பலியாகி இருந்தார். 3 இலங்கையர்களும் இந்த தாக்குதல் காயமடைந்த நிலையில் மீண்டும் இன்று அதிகாலை குவைத்தை ஈரான் தாக்கியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.